Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கர் எடுத்துர்க்கேன். குக்கர் அடுப்புல வச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் வந்து 1 2 சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். அரிசி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பாஸ்மதி அரிசி இல்லைனாக்கா நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இந்த சாதத்துக்கு மெயினான உள்ள ஐட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு மட்டும்தான். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், காரத்துக்கு பச்சை மிளகாய், பாதி லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலையும் ரம்பை இலையும், ரம்பை இலை வாசனைக்காக கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படி போட்டுக்கலாம். ரம்பை இலையை பாதியாக பிச்சுட்டு 2 பாதி இதை அப்படி போட்டுக்கலாம். உங்ககிட்ட ரம்பை இலை இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரம்பை இலை போட்டாக்கா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சாதம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தக்காளி வந்து நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம குக்கரை மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரிசி ஊற வச்சதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மசாலாவே கிடையாது, வெறும் மஞ்சத்தூளும் பச்சை மிளகாய் மட்டும்தான். யூஸ்வலாக நம்ம வந்து எந்த ஒரு சாதம் பண்ணுறாந்தாலும் கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம். இதுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாதி லெமன் எடுத்திருக்கேன். லெமன்ற விதையெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து புளிஞ்சு விட்டுறலாம். அரிசி வந்து 1க்கு 1.5 அந்த அளவில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு தேங்காய் பாலும் அரிசியும் என்ன அளவு அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வந்து தேங்காய் பால்,
தேங்காய் பால் எடுக்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இதுவும் செகண்ட் இதுவும் சேர்த்தாப்லேயே எடுத்துக்கோங்க. லெமன் வந்து எதுக்காக முன்னாடியே நம்ம புளிஞ்சு விடுறோம் அப்படின்னாக்கா அப்போ தான் அரிசி வந்து உடையாமையும் இருக்கும், ஒழுங்காக ஈவனாக குக் ஆகும். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தாக்கா இந்த அளவுக்கு சாதம் ரெடியாக இருக்கும். சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. 1க்கு 1.5 அளவுக்கு நம்ம அரிசியும் தேங்காய் பால் வைக்கும்போது இந்த மாதிரி வரும். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த சாதத்துக்கு உண்டான அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், அது மாதிரி மஷ்ரூம், பன்னீர் இது மாதிரி நீங்களும் சைட் டிஷ்ஷாக வச்சு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.